வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வழியாக எடப்பாடி பழனிசாமி சமாளித்தாலுமே ஓபிஎஸ் சசிகலா சமாதானம் தெரிவிச்சிருந்தாலுமே இன்னைக்கு இருக்கு. பட் அது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்காது. அவங்க உட்கட்சி பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சு தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஓபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 3 முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தெரியும். ஒரு டைம் முதலமைச்சர் ஆகிட்டாரு சசிகலா காலில் ஆனால் சசிகலா பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் சசிகலா சின்னம்மா சொல்லிட்டாங்க. 3 பேருமே முக்கியமான ஒரு நபர்கள். அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சம்மதம் தெரிவிச்சிருவாங்க, யார் பதவியில் வந்தாலும் நான் கீழே ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார், இல்லைங்க நான் யார் கீழேயும் பணியாற்ற மாட்டேன்ற மாதிரி போர்க்கொடி தூக்குவார். அப்போ சசிகலாவையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டார்னா கண்டிப்பாக உட்கட்சியில் பிரச்சனை வரும். அப்போ எப்படி இணைச்சாலுமே பிரச்சனை வரக்கூடிய விஷயமா தான் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சி இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா உறுப்பினர் அவர் கையில் தான் இருக்கார். இப்போ அவ்வளோ அவர் மீறி பொதுக்குழு கூட்டிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கூட்ட முடியாது. ஓபிஎஸ் சைடும் சசிகலா சைடும் பெரிய லெவலில் உறுப்பினர்கள் இல்லாட்டியும் டெல்லி நினச்சா டெல்லியோட ஆதரவு இருந்தால் இவங்க 2 பேரும் செஞ்சு முடிக்கலாம். சசிகலாவும் ஓபிஎஸும் டெல்லி ஆதரவு இருந்துச்சுன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்லாம் தங்கள் பக்கம் கொண்டு வரதுக்கான முயற்சி ஈடுபடுவாங்க. இப்போ அந்த ஆதரவு டெல்லியோட ஆதரவு இவங்க 2 பேருக்கு இருக்கதாவே எல்லாருமே உணர்றாங்க. ஏன்னா அண்ணாமலை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி பேசுறது தான் இதுக்கு முக்கியமான காரணம். சசிகலாவுக்கு டெல்லி பச்சை கொடி காமிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இப்பயும் லைன் லைட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.